தனியார் பேருந்து மீது பைக் மோதிய விபத்தில் 20 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பலரின் உடல்கள் அடையாளம் காண முடியாத அளவுக்கு கருகிவிட்டன. இந்த விபத்தின் போது அங்கிருந்த சிலர் செய்த செயல் விமர்சனத்திற்குள்ளாகி இருக்கிறது. 35 வயது ரமேஷ் பெங்களூருவில் வேலை பார்த்து வந்தார். நெல்லூர் மாவட்டத்தில் உள்ள கொல்லவரிப்பள்ளி என்ற சொந்த ஊருக்கு தீபாவளி பண்டிகையை சொந்தங்களுடன் சேர்ந்து கொண்டாட மனைவி அனுஷா, 8 வயது மகன், 6 வயது மகள் ஆகியோருடன் வந்திருந்தார். விடுமுறை முடிந்து அவர் பெங்களூரு நோக்கி வெமுரி காவேரி என்ற தனியார் பேருந்தில் குடும்பத்துடன் திரும்பிக் கொண்டிருந்தார். இவரை போல பட்டஞ்சேருவை சேர்ந்தவரான கிஷோர் குமாரும் பெங்களூருவில் செட்டில் ஆனவர். இவரும் தீபாவளிக்காக சொந்த ஊர் வந்திருந்தார். இவர் தனது தாயுடன் அதே தனியார் பேருந்தில் பயணித்திருந்தார். ஆந்திராவின் சிறு கிராமத்திலிருந்து பெங்களூரு சென்று ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த அனுஷா ரெட்டியும் அப்படித்தான் விடுமுறைக்கு பின் பெங்களூரு திரும்பிக் கொண்டிருந்தார். இவர்களைப் போலவே 39 பேர் அந்த தனியார் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தனர். அதிகாலை 3 மணியளவில் சின்னடெக்கூர் என்ற இடத்தில் பேருந்து வந்தபோது பைக் ஒன்று பேருந்தின் மீது மோதியது. பைக் மோதிய இடம் பேருந்தின் எரிபொருள் டேங்க் என்பதால் உடனடியாக தீப்பற்றியது. பேருந்து ஓட்டுநர் உடனடியாக வெளியே குதித்ததோடு பேருந்து கண்ணாடிகளை உடைத்து பயணிகளை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டார். பேருந்து தீப்பிடித்து எரிந்ததில் அந்த சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அங்கிருந்தவர்களில் சிலர் பேருந்து கண்ணாடியை உடைத்து பயணிகளை காப்பாற்ற முயன்றனர். ஆயினும் 19 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். அதிகாலை நேரம் என்பதால் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த சமயத்தில் தீ பற்றியதால் அவர்களால் தப்ப இயலாமல் போய்விட்டது. தீயின் போது பேருந்தின் கதவுகள் இறுகிக் கொண்டதும் தப்பித்தலை சிரமமாக்கி விட்டது. விபத்தில் இறந்தவர்களில் 2 பேர் குழந்தைகள். எஞ்சியவர்கள் காப்பாற்றப்பட்டனர். இந்த விபத்தை நேரில் பார்த்த ஒரு பெண்மணி எரிந்து கொண்டிருந்த பேருந்தை பார்த்தபோது அங்கிருந்த சிலர் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்ததாக வேதனையுடன் தெரிவித்தார். பைக் மோதி விபத்தை ஏற்படுத்திய சிவகுமார் என்ற நபரும் இதில் உயிரிழந்தார். இறந்தவர்களின் உடல்கள் மிகவும் கருகிவிட்டதால் DNA மாதிரிகளை கொண்டு அடையாளம் காணும் பணிகள் நடைபெற்றன. விபத்து குறித்த விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. விபத்தில் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாயை நிவாரணமாக அறிவித்துள்ளார் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. காயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகா, தெலுங்கானா அரசுகளும் நிதியுதவி அளிப்பதாக தெரிவித்துள்ளன. இறந்தவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் நிவாரண நிதியாக தலா 2 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் சிக்கி காயமடைந்தவர்களில் 9 பேரில் 6 பேருக்கு எலும்பு முறிவுகள் ஏற்பட்டுள்ளதால் அவர்கள் சிகிச்சையில் உள்ளனர். 3 பேர் தனியார் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். எஞ்சியவர்கள் நலமுடன் இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீ தெரிவித்துள்ளார்.